வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புதிய காணொளி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பேச போறது தனுசு ராசியை பத்தி. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு காலங்கள் மாறுமா? தனுசு ராசியில பிறந்தவங்க 3 நட்சத்திரத்துல பிறக்க முடியும். ஒன்று மூலம், பூராடம், உத்திராடம். அதாவது கேது, சுக்கிரன், சூரிய பகவான் இவங்களுடைய திசையில தான் பிறக்க முடியும். இந்த தனுசு ராசிக்கு பல ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு. தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாக்யஸ்தானம்னு பேரு. அதாவது தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு பல பாக்கியங்கள் அவர்கள் கூடவே பிறக்கிறது என்பதுதான் உண்மை. இதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ஒரு முழு சுபகிரகம். அதாவது உங்களோட காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷத்திலிருந்து 9ஆம் வீடு தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் என்பவர் முழு சுபகிரகம் ஆவார். அவர் தன்னுடைய முழு சுபத்தன்மையை தனுசு ராசி நேயர்களுக்கு தராமல் விடமாட்டார். அப்போ ஞானம், கடவுள் பக்தி, நேர்மை, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஹைஃபை ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய வேலைகள் என்று சொல்லக்கூடிய ஒயிட் காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்றோம். அந்த மாதிரியான எதுவுமே அழுக்கு கிழுக்கு படாம செய்யக்கூடிய வேலைகள்ல அதிகமா தனுசு ராசி என்பவர்கள் ஈடுபட்டிருப்பாங்க. இது ஒரு விந்தையான ஒரு ராசி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி என்பவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்பது சரளமாக வரும். அது பிடிக்கவும் பிடிக்கும். பொதுவாக தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சரியா அமையறதில்லை. எப்பவுமே தகராறு, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில ஆர்கியூமெண்ட், இது போலவே பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இதற்கு முக்கிய காரணம் உங்கள் ராசியின் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வருவது மட்டுமல்ல, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாரகம் மற்றும் பாதகஸ்தானம். உங்களுடைய களத்திரஸ்தானம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானம். ராசியின் 7ஆம் இடம் சரியா இல்லை, லக்னத்தின் 7ஆம் இடம் சரியில்லைனா கூட மேரேஜ் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் அவர் வாழ்க்கையை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் ஒரு ஜாதகத்துல எடிட் பண்ணிக்கோங்க. சந்திரன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்காருன்னு சொன்னா, சுபத்துவத்தில் இருக்காருன்னு சொன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சரியாக ஒரு தனுசு ராசியில பிறக்கக்கூடியவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூல நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க 7 வருஷம் கேது திசையை மேற்கொள்ளணும். அதற்கு பிறகு 20 வருஷம் பூராட நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க சுக்கிர திசையை மேற்கொள்ளணும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தோம்னா அவங்க சூரிய திசையை மேற்கொள்ளணும் பிறக்கும் போது. இப்போ சராசரியா மூலம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். தோராயமா நம்ம சொல்றோம். மூலம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதே மாதிரி பூராட நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய தனுசு ராசியில வரும். இப்ப இந்த தனுசு ராசியுடைய ஸ்பெஷாலிட்டி நம்ம சொன்ன மாதிரி 9 பாதங்கள்ல கேது, சுக்கிரன், சூரியன் இவங்க திசையை நடத்துவாங்க அந்தந்த நட்சத்திரத்துல பிறக்கும் போது. இப்போ கேது திசையில பிறக்கிறவங்க சராசரியா மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட சூரிய திசைக்குள்ள போகும்போது 27 வயசு ஆயிடும். அதாவது சூரிய திசை என்பது 6 வருஷம். அது இப்போ என்ட்ராதுக்கு முன்னாடி 27 வயசு ஆகும். சராசரியா பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுவே இன்னொரு 7 வருஷம் நீங்க சேர்த்துக்கணும். 7ல இருந்து 10 வருஷம் சேர்த்துக்கணும். அப்போ மூலம் நட்சத்திரத்துல பிறந்தா 27 வயசுல சூரிய திசை ஆரம்பிக்கும். இதுவே பூராட நட்சத்திரத்துல பிறந்தா 37 வயசுல சூரிய திசை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தா பிறக்கும் போதே சூரிய திசை. அப்ப சந்திர திசையானது அவர்களுக்கு ஒரு 17 வயசுல வரும். இப்ப இதுதான் இங்க உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ இதுல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகள் இந்த கேதுவுடைய திசையும், கேது திசையில பிறக்கிறதுங்கிறது, கேது பெரும்பாலும் தனுசு ராசி என்பவர்கள் பிறக்கிற தருவாயில சில ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பார். சில உடம்பு படுத்தும், சில பேருக்கு ஃபீவர் வரும், சில வியாதிகளை கொடுக்கலாம். அதே மாதிரி சிறு வயதிலேயே பூராட நட்சத்திரத்துல பிறந்தா சுக்கிர தசை வருங்கிறதுனால அது அவஸ்தையை தான் கொடுக்கும். எப்பவுமே சுக்கிர தசையானது ஒரு 20 வயசுக்கு மேல வந்தா தான் நல்லது. சிறு வயதுல சுக்கிர தசை வரும்பொழுது சில தேவையில்லாத பிரச்சனைகளையும், ஏன் தாய் தந்தையரை பிரியக்கூடிய சில விஷயங்களையும் அது செய்யக்கூடும். பெரும்பாலான போராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒண்ணு அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வேற ஊர்ல வேலை செய்யற மாதிரியோ படிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இல்ல அப்பா அம்மாவே கூட பிரிந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. சிங்கிள் பேரண்டிங்கா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதெல்லாம் பூராட நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு சில தாய் தந்தையினுடைய முழு அன்பும் பாசமும் பெறக்கூடிய பாக்கியம் என்பது கொஞ்சம் கடினம் தான். அதாவது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, சற்று கடினம். ஆக
இது ஒண்ணு. இப்போ 27 வயசுல இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள அவங்களுக்கு சூரிய திசை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி வரும் பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த சூரியன் என்பவர் கொஞ்சம் சுபத்துவத்தில் இருக்கும் பொழுது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்களாக இருந்தால், இப்ப நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமா கேளுங்க. பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, முக்கியமாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 5ஆம் இடத்தில் மேஷராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலோ, 9ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலோ, அவருடைய நட்சத்திர பாதம், சூரியன் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் மட்டும் இல்ல, நான் சொல்லக்கூடிய பலன்கள் அவருடைய நட்சத்திர பாதத்தை வைத்து உங்களுடைய தந்தையார் என்பவர் சிறு வயதிலேயே உங்களை பிரிந்து இருக்கக்கூடும், அல்லது அவர் இல்லாமலேயே கூட போகக்கூடும். இது உண்மை. சராசரியா 100 ஜாதகத்துல 90 ஜாதகங்கள்ல நான் சொன்ன அமைப்பு, அதாவது சூரியன் ஒரு பெண்ணாக தனுசு ராசியாக இருந்து 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ, அதே மாதிரி 9ஆம் இடத்தில் பித்ருஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலோ, அந்த பெண்ணுக்கு சிறு வயதிலேயே தந்தையை இழக்கக்கூடிய இல்லை தந்தையை பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம். இதே மாதிரி பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஓரளவுக்கு குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரு குருவுடைய பார்வையில இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு மீனத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை அந்த சூரியனுக்கு விழுது. இந்த அமைப்புல சொல்றேன், இந்த குறிப்பிட்ட அமைப்புல கடகராசியில உங்களுக்கு உங்க ராசிநாதன் உச்சம் பெற்றுட்டார் 8ஆம் இடத்துல. அவர் தன்னுடைய 9ஆம் பார்வையால உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய மீன ராசியில சூரியன் இருக்கிற பட்சத்துல அந்த குரு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில அந்த சூரியன் கனெக்ட் ஆகும் போது அந்த சூரிய திசை என்பது சொல்லவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, சராசரியா 3 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒருத்தர் திடீர்னு ஒரு தனுசு ராசியில இருக்காரு, ஒரு சூரிய திசை வருதுன்னு சொன்னா நாட்டை ஆளக்கூடிய பதவிகள்ல உட்கார வச்சிடும். இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டதுதான். சராசரியா ஒரு இருந்த ஒரு அரசியல்வாதி, பேர் சொல்ல விரும்பல, ஒரு நார்மலா தேநீர் கடை வைத்திருந்த ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக ஒரு சூரிய திசை தனுசு ராசி அன்பர்களுக்கு வருதுன்னு சொன்னா அந்த சூரியன் கொஞ்சம் வலுப்பெற்றிருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையை ராஜயோகத்தை கொடுக்கும். இது ஒண்ணு. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் ராசிநாதன் குரு எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்காருங்கிறத வச்சு உங்களோட வாழ்க்கை முழுவதும் நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வீடு வாசல் அமைப்பு பதவி எல்லாமே அமையும். அது ஒண்ணு. இப்ப இருக்கிற கிரக சூழ்நிலையில, அதாவது கும்பராசியில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 30ஆம் தேதி ஏப்ரல் போக போறாரு. இப்ப இந்த அமைப்பும் உங்களோட பிறவி ஜாதகமும் சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப சூரிய திசை நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ராசிநாதன் கோச்சார ரீதியாக அவர் 6ஆம் இடத்தில் செல்லும் பொழுது சில பிரச்சனைகள் தடைகள் வரலாம், தாமதங்கள் வரலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட சுய ஜாதகமே மேலோங்கும். இந்த கோச்சார ரீதியான பலன்களை விட, இப்ப இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையை விட, நீங்க பிறக்கும் போது கிரகங்கள் எங்க இருந்ததோ அந்த பலன்கள் தான் உங்களுக்கு 90% வேலை செய்யும். லக்னம் தான் வேலை செய்யும். ராசியை விட லக்னம் தான் அதிகப்படியான வேலையை செய்யும். ஆக தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் 100% பொருந்தும். தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், ஆனா தனுசு லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாவே பொருந்தும். ஆக தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராஜயோக பலன்கள் சூரிய தசை யாருக்காவது வரப்போகுது தனுசு ராசியில, இல்ல சந்திர தசை வரப்போகுது அப்படின்னா நீங்க என்ன நடக்க போகுதுன்றதை நான் சொல்றேன். உங்களுக்கு தனுசு ராசி, நீங்க ஒரு 37-47 வயசுக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு சூரிய திசையோ சந்திர திசையோ வரப்போகுது இல்ல நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா உங்கள் ஜாதகத்துல நீங்க பீக் டைம்ல இருக்கீங்க. அதாவது நீங்க கிட்டத்தட்ட உங்களுடைய வசதி வாய்ப்புகள், உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பது ஆணித்தனமாக கூற முடியும். அதாவது கடவுள் உங்க பக்கம் இருக்காரு. தனுசு ராசி நேயர்கள் கடந்த ஒரு 7.5-8 வருஷமா இந்த சனி பகவானுடைய 7.5 நாட்டு சனியினால பாதிக்கப்பட்டு மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி கோடிக்கணக்கில் காசை இழந்து கடன் தொல்லைகளால் அவமானத்தால் அவதிப்பட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, கல்யாணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களே, அதே மாதிரி படிச்சத வேலை கிடைக்கல, வேலை கிடைக்காம காத்திருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தனுசு ராசியில 1,00,000 பேர் இருக்கீங்க. இவங்க எல்லாருக்கும் சொல்றேன், டிசம்பர் 22, 2023 அப்புறமா
சத்தியமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. நம்புவது உங்கள் கையில் தான் இருக்கு. முயற்சியை இப்போ நீங்க எடுத்து வைக்கும் பொழுது சாதகமான முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமா தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைனாக்க, நிறைய மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதனால வந்த இழப்பு தான் அதிகம். மற்றவர்களை நம்பி நீங்கள் இழந்தது தான் மிக மிக அதிகம். அந்த யாரையும் நம்பலாம், தப்பில்லை. அந்த நம்பிக்கைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைச்சு நம்புறது மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க எதெல்லாம் மாத்திக்கணும் உங்க எதிர்காலத்துல நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, அதை பத்தி பேசுவோம். முதல்ல நீங்க கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமா மற்றவங்களை நம்புறத மாத்தியே ஆகணும். ரெண்டாவது, உங்கள் சார்ந்த விஷயங்களை படன்னு எல்லார்கிட்டையும் போய் பேசக்கூடாது. யாரு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, புரிஞ்சவங்க, புரியாதவங்க, யாரை பார்த்தாலும் உடனே படபட எல்லா விஷயத்தையும் நீங்க பேசுறது உங்களுக்கு அது நெகட்டிவா மட்டும்தான் முடியும். ஏன்னா இன்னார் யாரு பாத்திரம் அறிந்து பிச்சை கொடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி யாருக்கிட்ட நீங்க பேசுறீங்க, அவங்க யார், உங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட நபர், இதெல்லாம் தெரியாம நீங்க பேசுறது உங்களுக்கு சரியான பலனை கொடுக்க முடியாது. ஆக நீங்க கவனமா இருக்கணும். மூன்றாவது விஷயம், பணம் செலவு பண்ணும்போது நம்ம பையில இருக்கிற வரைக்கும் தான் அது 5 ரூபாய். நம்ம பையை விட்டு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அந்த 5 ரூபாய் போச்சு. ஆக நீங்க பணம் செலவு பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை. நீங்க தனுசு ராசி அன்பர்கள், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. உங்களை விட கஷ்டப்படுறவங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க. நீங்க நினைக்கிறது நீங்க தான் உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தவறான ஒரு கருத்து. 12 ராசிகள்ல ஓரளவுக்கு கம்மியா கஷ்டப்படக்கூடியது உங்களோட ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியில் மூலத்திரிகோண ஸ்தானம் அடைவார் அப்படிங்கிற காரணத்தினால மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் பெண்களாக இருக்கக்கூடிய பல தனுசு ராசி என்பவர்களுக்கு கணவருடைய உடல்நிலையில் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் கணவருக்கு சில விபத்துகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லை. எதுவும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். எது வந்தாலும் அந்த கெட்டது அதோட முடிஞ்சு போயிடும். அந்த அளவுல தனுசு ராசி என்பவர்களுக்கு பல துன்பங்கள்ல எத்தனை சவால்கள் உங்களுக்கு வந்தாலும் சரிங்க, ஒன்றை மட்டும் மறக்காதீங்க. கடைசியா நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். காலங்கள் கண்டிப்பாக மாறப்போகிறது. உங்கள் காலம் உங்கள் கையில். இப்பொழுது காலம் உங்களுக்கு வசப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான தனுசு ராசி பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.